டொனால்ட் ட்ரம்ப் எனும் அண்டப்புழுகனுக்கு பதிலடியாக ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை மீண்டும் முழுமையாக இழுத்து மூடிய ஈரானின் கட்டளைகளுக்கு கட்டுப்படாமல் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை கடப்பதற்கு முயற்சி செய்த 3 எண்ணெய் கப்பல்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்ட ஈரானிய கடற்படையினரும் பற்றி எரியும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசமும் உச்சக்கட்ட போர் பதற்றமும். ஒன்று, நீங்கள் பேச்சுவார்த்தை மேசையில் ஈரானினுடைய நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் நாங்கள் போர்க்களத்திலே எங்களுடைய உரிமைகளை நிலைநாட்டுவோம். அவசரமாக மத்திய கிழக்கை நோக்கி விரையும் அமெரிக்காவின் போர் விமானங்களும் சரக்கு விமானங்களும் அமெரிக்காவின் முக்கியமான விமானப்படைகளும் செங்கடல் பிரதேசத்திற்குள்ளே நுழைந்திருக்கக்கூடிய அமெரிக்காவின் போர் கப்பல்களும் செங்கடல் பிரதேசத்தை இழுத்து மூடப்போகும் யெமன் ஹவுதி இராணுவத்தினரும் ஓமான் வளைகுடா பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பலிலும் ஏனைய போர்க்கப்பல்களிலும் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல்களும் இவை தொடர்பான சுவாரஸ்யமான சம்பவங்களும். இன்னும் ஒரு MQ-4C ட்ரோனை களமிறக்கியிருக்கக்கூடிய அமெரிக்காவும் இதையும் சுட்டு வீழ்த்துவதற்கு தயாராகும் ஈரானினுடைய வான் பாதுகாப்பு படை பிரிவினரும் குர்திஸ்தான் பிரதேசத்திலே மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய உச்ச தாக்குதல்களும் ஈராக் எதிர்ப்பு குழுக்களுக்கு எதிராக அமெரிக்கா விதித்திருக்கக்கூடிய பொருளாதார தடைகளும் ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கும் ஐநாவின் அமைதி படைகளுக்கும் இடையிலே நடைபெற்றிருக்கக்கூடிய மோதல்களும் லெபனானிய களமும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தாக்குதல்களும். இன்று மாலை லெபனானினுடைய அடிமை ஜனாதிபதி லெபனானிய மக்களுக்காக உரை ஒன்றை முன்வைத்திருந்தார். நாங்கள் இஸ்ரேலோடு பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்திருப்பது, நேரடியான பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்திருப்பது லெபனானிய மக்களுடைய இறையாண்மையை மீறக்கூடிய செயல் அல்ல. இந்த பேச்சுவார்த்தையில் நாங்கள் ஒரு பொழுதும் லெபனானினுடைய இறையாண்மையை விட்டுக் கொடுக்க போவதில்லை. லெபனானில் இருக்கக்கூடிய பிறரின் செல்வாக்குக்காகவோ அல்லது வேறு தரப்பினருடைய செல்வாக்குக்காகவோ லெபனானிய மக்கள் இறப்பதனை நாங்கள் விரும்பவில்லை. இதற்கு மேலும் நாங்கள் இந்த விடயங்களை அனுமதிக்க போவதில்லை. தற்போது நாங்கள் அனைவரும் ஒரு புதிய கட்டத்திற்குள் நுழைகின்றோம். எங்களுடைய மக்களின் உரிமைகளையும் எங்களுடைய தேசத்தின் உரிமைகளையும் நாங்கள் பாதுகாக்க வேண்டும். லெபனானுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆயுதங்களை முழுமையாக லெபனானிய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வர வேண்டும். லெபனானுக்குள்ளே ஆயுதங்களை வைத்திருப்பதற்கு லெபனானிய அரசு இராணுவத்திற்கு மாத்திரமே தகுதி உண்டு. மேலும் இதற்கான வேலை திட்டங்களை நாங்கள் மேற்கொள்ளப் போகின்றோம் என லெபனானிய அடிமை ஜனாதிபதி ஜோசப் அவுன் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்போடு நேரடியாக பேச்சுவார்த்தைகளை கொண்டு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்போடு இயல்பாக்கத்தை ஏற்படுத்துவது லெபனானினுடைய இறையாண்மையை மீறக்கூடிய செயலாகும். இந்த இயல்பாக்கத்திற்காக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் அமெரிக்காவும் முன்வைக்கக்கூடிய அனைத்து நிபந்தனைகளையும் லெபனானிய அரசாங்கம் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். மேலும் இந்த நிபந்தனைகள் அனைத்தும் லெபனானினுடைய இறையாண்மையை மீறக்கூடிய நிபந்தனைகளாகவே அமைந்திருக்கும். அதே போன்று லெபனானுக்குள்ளே ஹிஸ்புல்லா இராணுவத்தினை நிராயுதபாணியாக்குவதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுக்கப் போவதாகவும் ஹிஸ்புல்லா இராணுவத்தின் செயற்பாட்டினாலும் ஈரானினுடைய ஆதிக்கத்தினாலும் லெபனானுக்குள்ளே இருக்கக்கூடிய மக்கள் உயிரிழக்க கூடாது என்பதற்காகவும் நாங்கள் ஒரு புதிய கட்டத்தினை ஆரம்பிக்க போகின்றோம் என்கின்ற அடிமை சாசனத்தை லெபனானிய ஜனாதிபதி ஜோசப் அவுன் முன்வைத்துள்ளார். அதே போன்று லெபனானிய ஆய்வாளர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்களுக்கு அமைவாக முன்னைய காணொலியில் நான் குறிப்பிட்டிருக்கக்கூடிய தகவல்களுக்கு அமைவாக லெபனானிய களத்திலே ஹிஸ்புல்லா இராணுவத்தினை நிராயுதபாணியாக்க முடியாது. லெபனானிய அரசாங்கம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்போடு இயல்பாக்கத்தினை ஏற்படுத்தினாலும் நேரடியான பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு பல வேலை திட்டங்களை முன்னெடுத்தாலும் லெபனானிய களத்தில் ஹிஸ்புல்லா இராணுவத்தினை நிராயுதபாணியாக்குவது கடினமானதாகும். அத்தோடு இன்றைய தினம் ஹிஸ்புல்லாவினுடைய தலைமைகள் பல முக்கியமான கருத்துக்களை வெளியிட்டிருந்தார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய நிபந்தனைகளை மறுக்கும் நோக்கத்தோடு எதிர்க்கும் நோக்கத்தோடு அதிகளவான லெபனானிய மக்கள் தெற்கு லெபனான் பிரதேசத்தை நோக்கி மீண்டும் இடம்பெயர்ந்துள்ளார்கள். அமெரிக்காவின் போர் நிறுத்த ஒப்பந்தம் ஆபத்தானது என்பது எங்களுக்கு நன்றாகவே தெரியும். மேலும் இதற்கு பிறகு லெபனானிய களம் மார்ச் 2ஆம் தேதிக்கு முன்பு இருந்ததை போன்று இருக்காது. கடந்த யுத்த நிறுத்தத்திற்கு பின்பு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு லெபனானுக்குள்ளே தாக்குதல்களை மேற்கொண்டது. நாங்கள் இந்த கட்டத்தை மீண்டும் விரும்பவில்லை. மார்ச் 2ஆம் தேதிக்கு முன்பு இருந்ததை போன்று இதற்கு பிறகு லெபனானிய களம் இருக்காது. யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி செயற்பட்டால் நாங்கள் அதற்கான பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்வோம். ஹிஸ்புல்லா தற்போது அதனுடைய செயற்பாட்டு முறைகள் அனைத்தையும் முழுமையாக மாற்றியுள்ளது. தலைவர்களுக்கு இடையிலான தகவல் தொடர்புகள் புறாக்கள் மூலமாகத்தான் மேற்கொள்ளப்படுகின்றன. இதனால் நாங்கள் ஆக்கிரமிப்புக்கு தகுந்த பதிலடிகளை வழங்குவோம். லெபனானிய களத்தில் நாங்கள் மீட்டெடுப்போம். தெற்கு லெபனான் பிரதேசத்தை முழுமையாக மீட்டெடுப்போம் என ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர்கள் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார்கள்.
அடுத்து இன்று காலை தெற்கு லெபனானின் பின்ஜபீல் வடக்கு பிரதேசத்திலே ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கும் ஐநாவினுடைய அமைதி படைகளுக்கும் இடையில் மோதல்கள் வெடித்துள்ளன. பின்ஜபீல் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா இராணுவத்தினுடைய போராளிகள் தொடர்பான உளவு தகவல்களை பெற்றுக் கொள்வதற்காகவே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வழிகாட்டுதல்களோடு ஐநாவினுடைய அமைதி படையானது பின்ஜபீலின் வடக்கு பிரதேசத்தில் களமிறங்கியது. தெற்கு லெபனான் எல்லை பிரதேசத்திலே நிலைநிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஐநாவினுடைய அமைதி படையானது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் முழுமையான ஆதரவையே வழங்குகின்றது. எனவே தற்போதைய யுத்த நிறுத்த காலப்பகுதிக்குள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு லெபனானினுடைய தெற்கு லெபனானினுடைய பல பிரதேசங்களில் இருந்து பின்வாங்கி இருப்பதனால் ஹிஸ்புல்லா இராணுவத்தினுடைய செயற்பாடுகளை கண்காணிப்பதற்காக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வழிகாட்டுதலுக்கு கீழால் ஐநாவினுடைய அமைதி படைகள் பின்ஜபீல் பிரதேசத்தினூடாக களமிறங்கியுள்ளன. இதன்போது ஹிஸ்புல்லா இராணுவத்தின் ரதுவான் படைப்பிரிவினர் இவர்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலே 5 பேர் படுகாயமடைந்திருப்பதாகவும் ஒருவர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய சிப்பாய் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த சிப்பாய் என்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து பிரான்சினுடைய அதிபர் மேக்ரோன் ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிரான மிரட்டல்களை வெளியிட்டிருந்தார். எங்களுடைய நாட்டை சேர்ந்த சிப்பாய் கொல்லப்பட்டதற்கு பின்னால் ஹிஸ்புல்லாவே காணப்படுகின்றது. மேலும் இதற்கான சட்ட ரீதியான நடைமுறைகளை லெபனானிய அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் நாங்கள் இந்த நடவடிக்கைகளுக்கு பதிலடிகளை வழங்கும் நோக்கத்தோடு பல வேலை திட்டங்களை முன்னெடுப்போம் என பிரான்சினுடைய அதிபர் மேக்ரோன் மிரட்டல்களை வெளியிட்டுள்ளார். அடுத்து ஈராக்கின் குர்திஸ்தான் பிரதேசத்தை இலக்கு வைத்து ஈரானும் ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களும் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இன்று அதிகாலையில் குர்திஸ்தான் ஏபிலில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகத்தின் ஒரு பகுதியை இலக்கு வைத்தும் சில தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் ஏபில் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஆயுத கிடங்கு ஒன்றை இலக்கு வைத்தும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதே போன்று இன்று மதியம் வேளையில் குர்திஸ்தான் பிரதேசத்திலே உச்ச ட்ரோன் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களே இந்த தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த தாக்குதல்களை தொடர்ந்து இன்று மாலை குர்திஸ்தானினுடைய பிரதமர் பர்சானி அமெரிக்காவினுடைய தூதருக்கு தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தி கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். குர்திஸ்தான் பிரதேசத்திலே நடைபெற்று வரக்கூடிய தாக்குதல்களை தடுத்து நிறுத்துவதற்கு அமெரிக்கா வேலை திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என்றும் இந்த தாக்குதல்களை நிறுத்துவதற்காக அமெரிக்காவோடு ஒன்றிணைந்து வேலை திட்டங்களை மேற்கொள்வதற்கு தயாராக இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஈரானுக்கு எதிரான தரைவழி தாக்குதலை ஆரம்பிப்பதற்கான வேலை திட்டங்களை அமெரிக்கா மேற்கொண்டு வரக்கூடிய நிலைமையில் இந்த தொலைபேசி உரையாடல் மேற்கொள்ளப்பட்டிருப்பது ஈரானுக்கு எதிரான தரைவழி தாக்குதல்களுக்கு குர்திஸ் தலைமைகள் மறைமுகமாக முழுமையான ஆதரவை வழங்குவதனை உறுதிப்படுத்துகின்றது. அத்தோடு குர்திஸ்தான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க அதிகாரிகளும் சிப்பாய்களும் குர்திஸ் பிரிவினைவாதிகளுக்கு பல பயிற்சிகளை தொடர்ச்சியாக வழங்கி வருவதாகவும் பல உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் தற்போது வெளியாகிய வண்ணம் இருக்கின்றன. எனவே இப்படியான நிலைமையிலேயே ஈராக் எதிர்ப்பு குழுக்களும் ஈரானும் குர்திஸ்தான் பிரதேசத்தை இலக்கு வைத்து தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றன. அத்தோடு ஈராக்கில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான எதிர்ப்பு குழுக்களில் ஒன்றான காத்திப் ஹிஸ்புல்லா எதிர்ப்பு குழுவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அகமது அல் ஹமிதாவி அவர்களை கண்டுபிடித்து தருபவர்களுக்கு $10 மில்லியன் வழங்குவதற்கு தயாராக இருப்பதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. அதே நேரம் இன்றைய தினம் அவர் கர்பலா பிரதேசத்திலே நடைபெற்ற பேரணியில் முழுமையாக கலந்து கொண்டிருந்ததாகவும் ஈராக்கிய ஊடகங்கள் தகவல்களை வெளியிட்டிருந்தன. அது மட்டுமல்லாமல் ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான 7 தளபதிகளுக்கு எதிராக அமெரிக்காவின் கருவூலத்துறையானது பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. இவர்களோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு எதிராகவும் உச்ச பொருளாதார தடைகளை விதித்திருப்பதாகவும் ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களுக்கு கீழால் இயங்கக்கூடிய நிறுவனங்களுக்கு எதிராகவும் உச்ச பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இன்றிரவு ஈராக்கினுடைய பிரதமரை தெரிவு செய்வதற்கான விசேட சந்திப்புகள் நடைபெறப் போகின்றன. ஈராக்கிய பிரதமரை தெரிவு செய்வதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கல்கள் தொடர்பாக 2 நாட்களுக்கு முன்பே வெளியிட்ட காணொலியில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். இருப்பினும் இன்றைய தினம் ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கடந்த 3 நாட்களுக்கு முன்பு பாரசீக வளைகுடா பிரதேசத்திலே அமெரிக்கா களமிறக்கியிருந்த அமெரிக்காவின் மிக முக்கியமான ட்ரோன்களில் ஒன்றான MQ-4C ட்ரோனை ஈரானிய தரப்பினர் சுட்டு வீழ்த்தியிருந்தார்கள். ஆனால் குறித்த ட்ரோனானது சுட்டு வீழ்த்தப்படவில்லை. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பாரசீக வளைகுடா பிரதேசத்திலே வீழ்ந்து விட்டதாகவே அமெரிக்க மத்திய கட்டளை தளம் அறிவித்தது. இருப்பினும் இன்றைய தினம் ஈரானினுடைய கடற்படை தளபதி அமெரிக்காவின் MQ-4C ட்ரோனை நாங்கள் சுட்டு வீழ்த்தியுள்ளோம் என உத்தியோகபூர்வமாக அறிவித்தார். அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான உளவு ட்ரோன்களில் ஒன்றான MQ-4C ட்ரோனானது கிட்டத்தட்ட $300 மில்லியன் பெறுமதி வாய்ந்த ட்ரோன் ஆகும். சாதாரணமாக 2 F-35 போர் விமானங்களை கொள்வனவு செய்து அவற்றை பராமரிக்கக்கூடிய செலவையே இந்த MQ-4C ட்ரோனை உற்பத்தி செய்வதற்கும் பராமரிப்பதற்கும் பயன்படுத்தப்படுகின்றது. F-35 போர் விமானம் ஒன்று $100 மில்லியன் பெறுமதி வாய்ந்ததாகும். அதே நேரம் அமெரிக்காவின் இந்த MQ-4C ட்ரோனானது $300 மில்லியன் பெறுமதி வாய்ந்ததாகும். எனவே பாரசீக வளைகுடா பிரதேசத்தில் MQ-4C ட்ரோனானது சுட்டு வீழ்த்தப்பட்டிருப்பது
வைத்திருப்பது 2 F-35 போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதற்கு சமனானதாகும். அத்தோடு கடந்த 40 நாட்களுக்கு மேலாக நடைபெற்ற யுத்த களத்தில் ஈரானிய வான் பாதுகாப்பு படை பிரிவினர் அமெரிக்காவினுடைய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய 175க்கும் அதிகமான ட்ரோன்களையும் சுட்டு வீழ்த்தியுள்ளார்கள். இதிலே 5க்கும் அதிகமான அமெரிக்காவின் MQ-4C ட்ரோன்களும் 10க்கும் அதிகமான அமெரிக்காவின் MQ-9C ட்ரோன்களும் உள்ளடங்குகின்றன. உண்மையில் இவை அனைத்தும் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய இழப்பாகும். ஆனால் அமெரிக்கா இந்த இழப்புகளை தொடர்ச்சியாக மூடி மறைத்து வருகின்றது. இன்றைய தினம் இன்னும் ஒரு MQ-4C ட்ரோனை அமெரிக்கா ஜோர்டானிய விமான கட்டளை தளத்திலே களமிறக்கியுள்ளது. ஈரானுக்கு எதிரான உளவு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காகவும் ஈரானை கண்காணிப்பதற்காகவுமே தற்போது இந்த அடுத்த MQ-4C ட்ரோனையும் அமெரிக்கா களமிறக்கியுள்ளது. மேலும் இந்த ட்ரோனும் பாரசீக வளைகுடா பிரதேசத்திலே களமிறக்கப்பட்டால் ஈரானிய வான் பாதுகாப்பு படையினால் முழுமையாக சுட்டு வீழ்த்தப்படும். ஈரானிய வான் பாதுகாப்பு படையினர் இதற்கு தயாராகவே இருக்கின்றார்கள். அடுத்து அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய கடற்படை போர்க்கப்பலான USS ஜெரால்ட் ஃபோர்ட் போர்க்கப்பலானது எவ்வாறு சிதைக்கப்பட்டு நகர்த்தப்பட்டதோ, குறித்த போர்க்கப்பலுக்குள்ளே யாரும் எதிர்பார்க்காத பல பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்ததோ, தற்போது அதே போன்ற பிரச்சனைகள் ஓமான் வளைகுடா பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பலிலும் USS ட்ரிபோலி போர்க்கப்பலிலும் ஏற்பட்டுள்ளன. இவை தொடர்பான பல தகவல்கள் தற்போது வெளியாகிய வண்ணம் இருக்கின்றன. அதாவது ஈரானுக்கு எதிரான முற்றுகையில் தொடர்ச்சியாக களமிறக்கப்பட்டிருக்கக்கூடிய USS ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பலிலும் ட்ரிபோலி போர்க்கப்பலிலும் இருக்கக்கூடிய மாலுமிகளுக்கு, அமெரிக்க அதிகாரிகளுக்கு, சிப்பாய்களுக்கு போதுமான தேவையான உணவுகள் வழங்கப்படுவதில்லை என்றும், உணவுகளை சமைப்பதில் மிகப்பெரிய சிக்கல்கள் ஏற்பட்டிருப்பதாகவும், இதனால் தற்போது குறித்த போர்க்கப்பலில் இருக்கக்கூடிய 5000க்கும் அதிகமான அமெரிக்க அதிகாரிகளும் சிப்பாய்களும் மாலுமிகளும் சோர்வடைந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. USS ஜெரால்ட் ஃபோர்ட் போர்க்கப்பலில் சலவை இயந்திரங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் பிரச்சனைகள் ஆரம்பித்தன. ஆனால் தற்போது ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பலிலும் ட்ரிபோலி போர்க்கப்பலிலும் சமையலறையில் இருந்து பிரச்சனைகள் ஆரம்பித்துள்ளன. மேலும் இதன் விளைவாக தற்போது குறித்த போர்க்கப்பலில் இருக்கக்கூடிய அமெரிக்க அதிகாரிகளும் சிப்பாய்களும் மாலுமிகளும் தங்களுடைய பணியை முழுமையாக மேற்கொள்வதற்கு தவிர்த்து வருவதாகவும் பின்வாங்குவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அது மட்டுமல்லாமல் குறித்த போர்க்கப்பலில் இருக்கக்கூடிய 5000க்கும் அதிகமான அமெரிக்க அதிகாரிகளுடைய குடும்ப உறுப்பினர்கள் சமூக ஊடக வலைத்தளங்களில் இவை தொடர்பான விமர்சனங்களையும் முன்வைத்துள்ளார்கள். எனவே இன்னும் 1-2 நாட்களுக்குள் ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பலில் இருக்கக்கூடிய சமையலறையில் வெடிப்புகள் பதிவாகினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அந்த அளவுக்கு குறித்த போர்க்கப்பல்களுடைய நிலைமைகள் மோசமாக இருக்கின்றன. மேலும் இவர்களை வைத்து ஈரானுக்கு எதிரான தரைவழி தாக்குதல்களை மேற்கொள்ள முடியுமா என்பதும் கேள்விக்குறியே. அடுத்து அண்டப்புழுகன் டொனால்ட் ட்ரம்புக்கு எதிரான பதிலடிகளை ஈரானிய தலைமைகள் வழங்கியிருந்தார்கள். இன்று மதியம் வெளியிட்டிருந்த காணொலியில் இவை தொடர்பாக பல முக்கியமான தகவல்களை பதிவிட்டிருந்தேன். மேலும் இன்று மதியம் வெளியிட்ட காணொலியை பார்வையிடாதவர்கள் கீழே இருக்கக்கூடிய லிங்கினை பயன்படுத்தி பார்வையிடுங்கள். அத்தோடு அண்டப்புழுகன் டொனால்ட் ட்ரம்பினால் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கப்பல் நிறுவனங்களுக்கு மிகப்பெரிய சிக்கல்கள் ஏற்பட்டிருந்தன. டொனால்ட் ட்ரம்பினுடைய போலி பிரச்சாரங்களை நம்பி பல எண்ணெய் கப்பல்கள் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை கடப்பதற்கு முயற்சி செய்திருந்தன. அதிகளவான சரக்கு கப்பல்களும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை கடப்பதற்கு முயற்சி செய்தன. இருப்பினும் இந்த சந்தர்ப்பத்திலே குறித்த கப்பல்களை பின்வாங்குமாறு ஈரானிய கடற்படையினர் கட்டளையிட்டார்கள். மேலும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் வழியாக சரக்கு கப்பல்கள் கடப்பதற்கான 3 நிபந்தனைகளையும் முன்வைத்திருந்தார்கள். இவை அனைத்தையும் முன்னே காணொலியில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். இப்படியான நிலைமையிலேயே அண்டப்புழுகன் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட மிரட்டல்களையும் வெளியிட்டிருந்தார். ஈரான் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை திறந்துவிட்டது, ஆனால் நாங்கள் எங்களுடைய முற்றுகையை திறக்கப் போவதில்லை, முற்றுகையை முடிவுக்கு கொண்டு வர போவதில்லை என மீண்டும் மிரட்டலான கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். எனவே இந்த அண்டப்புழுகனுக்கு உச்ச பதிலடிகளை வழங்கும் நோக்கத்தோடு இன்று மதியமே ஈரானிய ராணுவத்தினர் அதிரடியான அறிவிப்புகளை வெளியிட்டார்கள். நாங்கள் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை முழுமையாக இழுத்து மூடுகின்றோம். வர்த்தக கப்பல்களுக்கும் நாங்கள் அனுமதிகளை வழங்கப் போவதில்லை. போர் நிறுத்தம் ஏற்படுத்தப்படுவதற்கு முன்பு எவ்வாறு ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் இருந்ததோ அதே போன்று இதற்கு பிறகும் இருக்கப் போகின்றது என ஈரானிய தலைமைகள் அதிரடியாக அறிவித்தார்கள். மேலும் ஈரானினுடைய காத்தமல் அன்பியா தலைமையகத்தினுடைய ஊடக பேச்சாளர் இவ்வாறு தெரிவித்தார். பேச்சுவார்த்தைகளின் போது எட்டப்பட்ட சில நிபந்தனைகளுக்கு அமைவாக லெபனானிய களத்தில் ஏற்படுத்தப்பட்ட யுத்த நிறுத்தத்திற்கு அமைவாக நாங்கள் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினூடாக அனுமதிக்கப்பட்ட வரையறுக்கப்பட்ட கப்பல்களுக்கான அனுமதியை வழங்கியிருந்தோம். இருப்பினும் துரதிர்ஷ்டவசமாக வாக்கு மீறக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிரான முற்றுகையை நிறுத்தப் போவதில்லை என அறிவித்தார். டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறு அறிவித்திருப்பது யுத்த நிறுத்த மீறலாகும். இந்த யுத்த நிறுத்த மீறல்களை எங்களால் இதற்கு பிறகும் பொறுத்துக் கொள்ள முடியாது. மேலும் இதற்கு பதிலடியாக நாங்கள் தற்போது ஹெர்முஸ் ஜலசந்தி
பிரதேசத்தினை முழுமையாக இழுத்து மூடிவிட்டோம். தற்போது ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசமானது ஈரானின் பலம் வாய்ந்த ஆயுதப்படைகளின் முழுமையான கட்டுப்பாட்டுக்கு கீழால் இருக்கின்றது. ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தினுடைய கண்காணிப்புகள் இதற்கு பிறகு கடுமையாக இருக்கும். எந்த ஒரு கப்பலுக்கும் நாங்கள் அனுமதிகளை வழங்கப் போவதில்லை. ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசம் முழுமையாக இழுத்து மூடப்பட்டு விட்டது. அனைவரும் இந்த செய்தியினை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இது ஈரானின் கட்டளை என ஈரானிய காத்தமல் அன்பியா தலைமையகத்தினுடைய ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். உண்மையிலேயே அண்ட புலுகன் டொனால்ட் ட்ரம்புக்கு வழங்கியிருக்கக்கூடிய தரமான பதிலடியாகவே இது அமைந்துள்ளது. அத்தோடு இவ்வாறு ஈரான் ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை முழுமையாக இழுத்து மூடியதும் அமெரிக்க ஊடகங்களும் பாகிஸ்தானி அடிமை மத்தியஸ்தர்களும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை தொடர்பான பிரச்சாரங்களை ஆரம்பித்தார்கள். வருகின்ற திங்கட்கிழமை பாகிஸ்தானிலே அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கப்பட போவதாகவும் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட போவதாகவும் தகவல்களை வெளியிட்டார்கள். இதைத் தொடர்ந்து ஈரானி ராணுவ தலைமைகள் தஸ்னிம் ஊடகத்திடம் இவ்வாறு தெரிவித்தார்கள். மத்தியஸ்தர்களுக்கு இடையிலான செய்தி பரிமாற்றத்தின் போது அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான அதிகளவான நிபந்தனைகளை விதித்துள்ளது. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் எட்டப்பட வேண்டுமாக இருந்தால் அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான அதிகளவான நிபந்தனைகளை விதிக்கவே கூடாது. மேலும் சோர்வூட்டக்கூடிய பயனற்ற பேச்சுவார்த்தைகளை தொடர்ச்சியாக மேற்கொள்வதில் எந்த பயனும் இல்லை. நாங்கள் பாகிஸ்தானிய மத்தியஸ்தர்கள் மூலமாக எங்களுடைய நிலைப்பாடுகளை தெளிவாக அமெரிக்காவுக்கு கூறிவிட்டோம். மேலும் இரண்டாம் சுற்று பேச்சுவார்த்தைகளுக்கு நாங்கள் தயாராக இல்லை. இதற்கு நாங்கள் இன்னும் உடன்படவில்லை என ஈரானிய தலைமைகள் தஸ்னிம் ஊடகத்திடம் தெரிவித்திருந்தார்கள். இதைத் தொடர்ந்து இன்று மாலை ஈரானினுடைய துணை ஜனாதிபதி முகமது ரிசா ஆரெஃப் அவர்கள் இவ்வாறு தெரிவித்தார். ஒன்று, பேச்சுவார்த்தை மேசையில் ஈரானுக்கான உரிமைகளை எதிரி வழங்க வேண்டும். பேச்சுவார்த்தை மேசையில் ஈரானினுடைய நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் நாங்கள் யுத்த காலத்தில் எங்களுடைய உரிமைகளை நிலைநாட்டிக் கொள்கின்றோம். மேலும் யுத்த காலத்திற்கு நாங்கள் முழுமையாக தயாராகவே இருக்கின்றோம் என ஈரானினுடைய துணை ஜனாதிபதி வெளிப்படையாக அறிவித்தார். அத்தோடு இன்று காலையிலிருந்து ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசம் வழியாக அமெரிக்காவின் முற்றுகையை உடைத்துக் கொண்டு ஈரானுக்கும் ரஷ்யா சீனாவுக்கும் சொந்தமான 5 நிலப்படை எண்ணெய் கப்பல்கள் கடந்திருந்தன. அதே நேரம் ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை ஈரான் முழுமையாக இழுத்து மூடியதற்கு பின்பும் சில எண்ணெய் கப்பல்கள் ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை கடப்பதற்கு முயற்சி செய்தன. அதிலும் குறிப்பாக இந்தியாவுக்கு சொந்தமான 2 மிகப்பெரிய எண்ணெய் கப்பல்கள் ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை கடப்பதற்கு முயற்சி செய்தன. இஸ்ரேலி ஆக்கிரமிப்பை அப்பாவாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மோடிஜி அவசரப்பட்டு எண்ணெய் கப்பல்களை ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசம் வழியாக நகர்த்துவதற்கு திட்டமிட்டுள்ளார். இருப்பினும் ஈரானிய கடற்படையினர் இதற்கு அனுமதிக்கவில்லை. அனைத்து எண்ணெய் கப்பல்களும் திருப்பி அனுப்பப்பட்டதை போன்று நீங்களும் பின்வாங்கி விடுங்கள் என எச்சரிக்கைகளை வெளியிட்டார்கள். இருப்பினும் மோடிஜி கேட்பதாக இல்லை. இதனால் ஈரானிய கடற்படை படகுகள் அதிரடியாக களமிறங்கி மோடிஜியினுடைய 2 கப்பல்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டன. குறித்த கப்பல்களை பின்வாங்க செய்யும் நோக்கத்தோடு இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டன. மேலும் இந்த தாக்குதலை தொடர்ந்து மோடிஜியினுடைய 2 கப்பல்களும் பின்வாங்கி இருந்தன. இவற்றை உறுதிப்படுத்தக்கூடிய ஆதாரங்களை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். இதைத் தொடர்ந்து அடிமை ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து வருகை தந்த இன்னும் ஒரு எண்ணெய் கப்பல் ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தை கடப்பதற்கு முயற்சி செய்திருந்தது. மேலும் இந்த தடவை ஈரானிய கடற்படையினர் RPG ஏவுகணை தாக்குதல்களை வீரியமாக மேற்கொண்டார்கள். இதனால் தற்போது குறித்த கப்பலில் தீப்பரவல் ஏற்பட்டிருப்பதாகவும் குறித்த கப்பல் பின்வாங்க செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எனவே கடந்த 6 மணித்தியாலங்களுக்குள் ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே ஈரானிய கடற்படையினர் 3 எண்ணெய் கப்பல்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டு விட்டார்கள். எனவே தற்போது ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசம் உச்சக்கட்ட பதற்ற நிலைமைக்குள் தள்ளப்பட்டுள்ளது. ஈரானிய கடற்படைகளுடைய எச்சரிக்கைகளை மீறி இதற்கு பிறகும் ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசம் வழியாக கடப்பதற்கு முயற்சி செய்யக்கூடிய ஒவ்வொரு எண்ணெய் கப்பல்களும் சரக்கு கப்பல்களும் ஈரானிய தாக்குதல்களுக்கு உள்ளாக்கப்பட போகின்றன. இன்றிரவு பல எண்ணெய் கப்பல்கள் தீப்பற்றி எரிய போகின்றன. அடுத்து அமெரிக்காவினுடைய அதிகளவான போர் விமானங்களும் சரக்கு விமானங்களும் மத்திய கிழக்கை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஐரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களிலிருந்து இந்த போர் விமானங்களும் சரக்கு விமானங்களும் மத்திய கிழக்கை நோக்கி நகர்கின்றன. அடிமை சவுதி அரேபியாவிலும் ஜோர்டானிலும் இருக்கக்கூடிய அமெரிக்க ராணுவ தளங்களிலேயே இவை நிலைநிறுத்தப்பட போவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு கிரீஸ் நாட்டிலே நிலை கொண்டிருந்த USS ஜெரார்ட் ஃபோர்ட் போர்க்கப்பலானது தற்போது செங்கடல் பிரதேசத்தை அடைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் குறித்த போர்க்கப்பலுக்கு பாதுகாப்பாக இன்னும் 2 போர்க்கப்பல்களையும் அனுப்பி வைத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கமைவாக இன்றைய தினமே இந்த 3 போர்க்கப்பல்களும் சுயஸ் கால்வாய் பிரதேசத்தினை கடந்துள்ளன. மேலும் இந்த போர்க்கப்பல்கள் செங்கடல் பிரதேசத்தினுடைய பாபல் மண்டப் பிரதேசத்தினை கடக்காது. பெரும்பாலும் இன்றிரவு யமன் ஹவுதி இராணுவத்தினர் செங்கடல் பிரதேசத்தினை முழுமையாக இழுத்து மூடிவிடுவார்கள். தற்போதைய நிலைமையில் பாபல் மண்டப் பிரதேசத்தினை முழுமையாக இழுத்து மூடுவதை அமெரிக்காவுக்கு அழுத்தத்தை வழங்கும். இதற்கமைவாக இன்றிரவு அல்லது இன்னும் 24 மணித்தியாலங்களுக்குள் செங்கடல் பிரதேசம் முழுமையாக இழுத்து மூடப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அத்தோடு இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.